அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழர் ஆசீவக சாதிய முறை, ஆரிய சனாதன சாதிய முறை வேறுபாடு என்ன என்பது பற்றி பார்ப்போம். வர்ணம் எனப்படுகிற வர்ணாசிரமம் என்பது இந்து மதத்தில், குறிப்பாக மனு தர்மத்தில் கூறப்படுகிற ஒரு சமூக அமைப்பு முறை. நமது சமூகத்தை வகுப்புகளாக, அதாவது சாதிகளாக படிநிலைப்படுத்துவதற்கான கருத்தியல் கட்டமைப்பு என கூறலாம். இதன்படி வட இந்திய சமூகத்தில் ஆயிரக்கணக்கான சாதி பிரிவுகள் இருந்தாலும் இவை அனைத்தையும் பெரும்பிரிவுகளாக சர்மா, வர்மா, குப்தா, சூத்திரா என நால்வர்ணமாகவும், அதுபோல் தென்னிந்தியாவில் ஆயிரக்கணக்கில் சாதி பிரிவுகள் இருந்தாலும் இவை அனைத்தையும் பெரும் பிரிவுகளாக பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என நால்வர்ணமாகவும், மேலும் தமிழ்நாட்டிலும் நால்வர்ணம் என்று சொல்லப்பட்டாலும் இங்கு பிராமணர், சூத்திரர் என இரு வர்ணமாகவும் நடைமுறைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் சூத்திரர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு தாங்களே சத்திரியர்கள் என்று சொல்லி கொள்வதையும், பிராமணிய அடிமைகளாகவும் செயல்படுவதையும் காண முடிகிறது. 4 படிநிலைகளை கொண்ட வர்ண சாதிய அடுக்குமுறையில் மிக உயர்ந்தவர்களாக சர்மாக்கள் எனப்படும் பிராமணர்கள் வைக்கப்படுகிறார்கள். அறிவுசார் வேலைகளும், கல்வி பணிகளும், மதகுரு சேவைகளும் இவர்களுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு அடுத்த படிநிலையில் மேலிருந்து கீழாக வர்மாக்கள் எனப்படும் சத்திரியர்கள் வைக்கப்படுகிறார்கள். ஆட்சியாளர், போர் வீரர், நிர்வாகம், பாதுகாப்பு பணிகள் இவர்களுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மேலிருந்து கீழாக 3வது வர்ணமாக குப்தா எனப்படும் வைசியர்கள் வைக்கப்படுகிறார்கள். வணிகம், விவசாயம், தொழில் நிறுவனம் நடத்துவது இவர்களுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு அடுத்த 4ஆம் படிநிலை கீழ்வர்ணமாக சூத்திரர்கள் வைக்கப்படுகிறார்கள். பிராமணர், சத்திரியர், வைசியர் ஆகிய 3 வர்ண சாதிக்காரர்களுக்கும் சேவை செய்வது இவர்களுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இவை 4ம் தவிர்த்த நிலையில் பஞ்சமர்கள் உள்ளனர். மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட இந்து மதமும் ஆரிய பிராமண சனாதனவாதிகளும் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் சாதியாக பிரித்து உயர்வு தாழ்வு அடிப்படையில் படிநிலைகளாக அவர்களுக்கு உரிய தொழில் இது என வகைப்படுத்துகிறார்கள். இது ஆரியர்களின் வருகைக்கு பின் வகுக்கப்பட்ட சாதிய முறைகள் ஆகும். மனு தர்மமே இந்த சாதிய முறைகளை சொல்கிறது. மனு தர்மத்தின் வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள், அதனை எதிர்ப்பவர்கள் என நம்மிடையே இருவிதமான எண்ணம் கொண்டவர்கள் உள்ளனர். ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வர்ணமுறை என்பது அவர்களுக்காக அவர்களே உருவாக்கி கொண்டது. படிநிலைகள் கொண்ட பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்த சாதியினர் தொடர்ந்து உயர்ந்த சாதியினராகவும், தாழ்ந்த சாதியினர் தொடர்ந்து தாழ்ந்த சாதியினராகவும் தொடரும் விதமாக அடுக்குமுறையில் உருவாக்கப்பட்டது ஆரிய வர்ணமுறை ஆகும். இந்த வர்ணமுறை என்பது முற்றிலும் இயற்கைக்கு மாறுபட்டது. ஆனால் தமிழர்களின் ஆசீவக வர்ணமுறை என்பது வேறு. இதில் உயர்வு தாழ்வு கிடையாது. இது ஆரிய சனாதன வர்ண முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது ஐம்பூதங்களையும் நவக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டது. ஆசீவக அறிவர்கள், ஐயன்கள், ஐயனார்கள், சித்தர்கள், சாத்தன்கள் ஆகியோர்களால் வகுத்து தரப்பட்டது. நமது நாட்டில் உள்ள
அனைத்து மதங்களும் தங்களது வழிபாடுகளை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டே கடைபிடிக்கிறது. ஆனால் தமிழர்களின் ஆசீவகம் சமயம் மட்டும் தனது வழிபாட்டு முறைகளை வேறு விதமாக கொண்டுள்ளது. ஆசீவக வழிபாட்டில் திணை தெய்வ வழிபாடு உண்டு, இயற்கையை வணங்கும் முறை உண்டு, குலதெய்வ வழிபாட்டு முறை உண்டு, அணுக்களை அடிப்படையாக கொண்ட மெய்யியல் வழிபாடு உண்டு. தமிழர்களின் வர்ணம் என்பது இயற்கையானது, ஆரிய சனாதன வர்ணம் என்பது செயற்கையானது. தமிழர்களின் ஆசீவக வர்ண அடிப்படையில் ஒருவர் பிறக்கும்போது எந்த கோளின் தத்துவத்தில் அடிப்படையில் ஆதிக்கத்தில் பிறக்கின்றாரோ அவர் அந்த வர்ணத்தை சார்ந்தவராக கருதப்படுவார். அது குடிவழி சமூகம் அல்ல, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அடிப்படையிலும் அல்ல. ஐம்பூத கோட்பாடு அடிப்படையில் நீர் ராசியில் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒருவர் அந்தண குணத்தோடும், நெருப்பு ராசியில் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒருவர் சத்திரிய குணத்தோடும், நிலராசியில் சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த ஒருவர் வைசிய குணத்தோடும், காற்று ராசியில் புதன் ஆதிக்கத்தில் பிறந்த ஒருவர் சூத்திர குணத்தோடும், இந்த நால்வர்ணம் கடந்து சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒருவர் பஞ்சமர் குணத்தோடும் இருப்பர். இவை சூரிய சந்திர மண்டல அடிப்படையில் மாறுபட்டு இயங்குவதும் உண்டு. இவர்கள் சாதி அடிப்படையில் பிறப்பதில்லை. இந்த குணமும் அது சார்ந்த திறமையும் கொண்டவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும், ஒவ்வொரு குழுக்களுக்கு உள்ளும், ஒவ்வொரு குடிகளுக்கு உள்ளும், ஒவ்வொரு இனத்திற்கு உள்ளும், ஒவ்வொரு மதத்திற்கு உள்ளும் இருப்பதை நாம் காண முடியும். இவ்வாறு அமைக்கப்பட்ட தமிழர்களின் ஆசீவக வர்ண முறையை களவாடி தங்கள் வசதிக்காக உயர்ந்தது உயர்ந்ததாக, தாழ்ந்தது தாழ்ந்ததாக நிலையாக கட்டமைக்கப்பட்டதே ஆரிய போலி வர்ண முறை. ஆரிய வர்ணத்தை தெரிந்து கொள்ள அறிவு ஞானம் அவசியமில்லை. யானைக்கு மதம் பிடிப்பது போல் மதவெறி இருந்தால் மட்டும் போதும். ஆனால் தமிழர்களின் வர்ணத்தை தெரிந்து கொள்ள அறம், அறிவு, மெய்ஞானம் எல்லாம் வேண்டும். தமிழர் மரபில் 5ஆம் பூதமும் 5ஆம் திணையும் 5ஆம் வர்ணமும் புலப்படாதது மற்றும் நிலையற்றது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.